மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்களுடைய பார்வைக்கு மக்கள் சேவை என்ற தலைப்பில் எங்களுடைய தினவியல் பத்திரிகையின் சார்பாக தென்காசி மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் டாக்டர் கணபதி சுப்பிரமணியன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு வைக்கின்ற கோரிக்கை என்னவென்று சொன்னால், எங்களுடைய மாவட்டத்தில் மோட்டார் வாகன அலுவலகம் தொடர்ந்து மக்கள் சேவையை ஆற்றி வருகிறது. இந்த வகையில் இந்த மாவட்டத்தில் ஒவ்வொரு நாட்களும் வாகனங்களுடைய நெருக்கடி மிக கடுமையாக இருக்கிறது. புதிய வாகனங்களும் அதிகமாக இருக்கிறது. ஆக புதிய வாகனங்களை பதிவு செய்வதற்கு மட்டும்தான் நம்முடைய மோட்டார் வாகன அலுவலர்களுக்கு நேரம் இருக்கிறது. மற்ற நேரங்களில் நம்முடைய ஆய்வாளர் அவர்களுக்கு நேரமே இல்லை. ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உங்களுடைய துறை சார்ந்த போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களையும் போக்குவரத்து துறையுடைய இயக்குநர் அவர்களையும் அழைத்து தமிழகத்தில் கூடிய 38 மாவட்டத்திலே பணியாற்றக்கூடிய போக்குவரத்து துறையுடைய இயக்குநர்கள் ஆய்வாளர்கள் அனைவரையும் அழைத்து தமிழகத்திலே ஒரு விபத்தில்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கிட அதற்கான ஆலோசனை ஒரு கருத்தரங்கையும் முதல்வர் அவர்களுடைய தலைமையில் நடத்த வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதற்கான துரித பணியை செயல்படுத்த வேண்டும். மேலும் இந்த நம்முடைய மோட்டார் வாகன அலுவலகத்தில் சில வாகனங்கள் அனுமதி பெறாமலும் சில வாகன ஓட்டுநர்கள் பயிற்சியை பெறாமல் வாகனம் ஓட்டுவதால் அதனால் ஏற்படக்கூடிய விபத்துகளாலும் பல பாதிப்புகளை மக்கள் சந்தித்து வருகிறார்கள். ஆகவே முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு மோட்டார் வாகன அலுவலகத்திற்கும் பறக்கும்படை ஒன்றை அமைத்து அதன் வழியாக மக்களை பாதுகாப்பதற்கான விபத்தில்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க ஒரு குழு ஒன்றை அரசாங்கம் தமிழகத்தில் 38 மாவட்டத்திலையும் அமைக்க வேண்டும். ஆக வாகனங்களுக்கு அனுமதி வாங்குவதற்கு ஒரு அலுவலரும், அதே வாகனங்களிலிருந்து மக்களுடைய உயிரை பாதுகாக்கிற பறக்கும்படை என்ற ஒரு அலுவலரையும், அதே சமயம் அரசு பயிற்சி பள்ளியை நடத்துவதற்கான 38 பயிற்சி பள்ளிகளை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும். அதற்கான பயிற்சி பள்ளியை நிர்வகித்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு வந்தால் கேரளாவை போல ஒரு தரமான ஒரு பயிற்சி ஓட்டுநர்கள் இங்கே நமக்கு கிடைப்பார்கள். ஆகவே காலத்துடைய அருமை கருதி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த பயிற்சி பள்ளி, பறக்கும்படை ஆக இப்படி 3 கோரிக்கைகளை மக்கள் கோரிக்கையாக எடுத்து தமிழகத்திலே அனைவரையும் வாழ வைக்க நல்லதொரு திட்டத்தை எல்லோருக்குமான ஒரு திட்டத்தை செயல்படுத்த முதல்வர் அவர்கள் எங்களுடைய தினவியல் பத்திரிகை சார்பாக மக்களின் சார்பாக இந்த கோரிக்கையை சமர்ப்பணம் செய்கிறோம்.